ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின தரமான சம்பவம் லைவில் இப்போ தான் வந்தது. அது வந்துட்டு ப்ரொமோவும் போட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு கேட்குறாரு, என்னென்னா ரேங்கிங் டாஸ்கில் ஒரு 3 பேர் இருந்தாங்க, இவங்களை ஏன் முதல்ல வந்துட்டு பிக் பாஸ் தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சுல்ல. அதை வந்து பிக் பாஸ் தான் வந்துட்டு ஒரு டாஸ்க்காக கொடுக்குறாரு. சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை ஹவுஸ்மேட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா யார் பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கிறாங்க, யார் சரியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற கேட்டகரியில் ஒரு 3 பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின் போது சபரி வந்து விக்ரம சொல்கிறாரு, நடுநிலை, பொறுமை, பெரிய மனுஷத்தனம் அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் கானாவனத்தை வந்து கனியக்கா, அந்த கார் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்றாரு. சுபிக்ஷா வந்து அமித் ப்ரோ பயாஸாக இருக்க மாட்டார் அப்படின்றாங்க. கமருதி வந்து அமித்தை தான் சொல்கிறாரு, நல்ல மெச்சூர்டாக ப்ளே பண்ணுறாருன்னு. அரோரா வந்து விக்ரம சொல்கிறாங்க வெல் மெச்சூர்டு அப்படின்னு. திவ்யா வந்து அமித்தையும் கனியையும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிப்பாங்களோ ஹையஸ்ட் ஓட்டாக வந்துட்டு இவங்க தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. இந்த 3 பேரும் யாருன்னா நம்ம விக்ரம், கனி, அமித் ப்ரோ. சரிங்களா? எனக்கு என்ன ஒரு சிரிப்புனா, இவங்களே வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்கே அந்த டாஸ்க்கு வந்து ரேங்கிங் டாஸ்க்குன்னு சொன்ன உடனே அவங்க அங்கே வந்து ஆளை நிறுத்தினோடனே திவ்யா ஒரு பக்கம் கத்துறாங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. சொன்னதே நீங்கள் தானே, சொன்னதே நீங்கள் தான். இவங்களை தகுதின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறது செம்ம ஆப்பில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரம்யா கூட சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்னை பற்றி சொல்கிறதுக்கு, நீங்கள் யார் என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்குன்னு கத்திருப்பாங்க. செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது பிக் பாஸ். ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்றாரு. அது அவங்களுக்கு உண்டான ஆப்புன்றது அவங்களுக்கே தெரியாது. அதாவது ஆப்பு கண்ணுக்கு தெரியாது டியோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்குது இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது. ஸோ செம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இப்போ தான் வந்து லைவில் அது போயிட்டுருக்கு. பிக் பாஸ் எல்லோரும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.